அட்டகாசமான சுவையில் பாய் வீட்டு ஸ்டைல் நெய் சோறு ரெசிபி தாங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதிகபட்சம் 30 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கும் சரி, பேச்சுலர்ஸ்க்கும் சரி ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ரெசிபி. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் இதை ட்ரை பண்ணி பார்த்துருங்க. வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு வீடியோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு நான் இன்றைக்கி சீரக சம்பா அரிசி சேர்த்துருக்கேங்க. 1.5 டம்ளர் அளவுக்கு சீரக சம்பா எடுத்துக்கிறேன். நீங்கள் பாஸ்மதி ரைஸ்லையும் நீங்கள் இது செய்யலாம். இப்போ இதுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அரிசி நல்லா மூழ்கி வர அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு 30 நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சுடுங்க. இது ஊறி வரட்டும். இப்போ குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு நெய் கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுங்க. நெய் காஞ்ச பிறகு ஒரு 3-4 பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மசாலாலாம் சேர்த்துக்கோங்க, இல்லைனா கருகி போயிடும். அடுத்து 3 ஏலக்காய், 4-5 கிராம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்டார் ஆனியன் சேர்த்துக்கிறேன். 2 துண்டு பட்டை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக முந்திரி சேர்த்துக்கோங்க. 10லேருந்து 15 முந்திரி சேர்த்துக்கலாம். அடுத்து காரத்துக்கு 6 பச்சை மிளகாயை இது போல் நீளமாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு பச்சை மிளகாய் மட்டும்தாங்க நம்ம சேர்க்க போகிறோம். அதனால் உங்களுக்கு தேவையான அளவுக்கு கம்மியாகவோ அதிகமாகவோ சேர்த்துக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கி விட்டுக்கலாம். முந்திரி கருகிடாமல் லேசான ஒரு ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் இதை வதக்கி விட்டிங்கனாலே போதும். இப்போ அடுத்ததாக நீளமாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் சின்ன வெங்காயமாக சேர்க்குறதா இருந்தால் 2 வெங்காயத்தை கூட சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வதக்கி விட்டிங்கனாலே போதுமானது. அடுத்து 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு மிதமான தீயில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இப்போ தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரு தக்காளி, நல்ல பெரிய தக்காளியை இது போல் நீட்டாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஃப்ரெஷ்ஷான தயிர், புளிப்பு இல்லாத தயிர் 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விடுங்க. மசாலா எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கலந்து வரணும் இது போல். இப்போ அடுத்ததாக தண்ணி சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1.25 அளவுக்கு தண்ணி சேர்க்கணுங்க. அந்தளவுக்கு சேர்த்துருக்கேன். நான் 2.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். 1.5 டம்ளர் அரிசிக்கு 2.25 அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து இது கூட தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போ கொதி வந்த பிறகு இதை கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு இது கூடவே சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்துட்டு இதை நம்ம கலந்து விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு இது கொதிக்க வைங்க. ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க வைக்கக்கூடாது. மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வைக்கலாம். அரிசியும் தண்ணியும் சம அளவுக்கு வர வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்துக்கு கொதி வரட்டும். நான் இந்த குக்கர்லேயே தம் போட்டு தாங்க வேக வைக்க போகிறேன். நீங்கள் விசில் போட்டு வேக வைக்கிறதா இருந்தால் 2 விசில் வச்சு வேக வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணியும் அரிசியும் சம அளவுக்கு வந்ததும் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மூடி வச்சுடுங்க. சின்ன பர்னரில் வச்சு வேக வைங்க. பெரிய பர்னர் யூஸ் பண்ணிங்கன்னா சட்டுன்னு அடி பிடிச்சிடும். மேலே ஒரு வெயிட் வச்சுட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு ஃபுல் லோ ஃப்ளேமில் வச்சிடலாம். 15 நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். சூப்பராக நல்லா உதிரியாக நெய் சோறு கம கமன்னு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் எல்லோரும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.